ஓகே. சூப்பர். ஓகே. சோ கிராபிக் டிசைனர் இல்ல யுஐ, யுஎக்ஸ் டிசைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ப்ரோ வரும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆப்டிட்யூட்லாம் வைப்பாங்களா? எஸ் ஆர் நோ டைப்ல கொஸ்டின்ஸ் இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? நேத்து எனக்கு இன்ஃபோசிஸ் உடைய அ அ இன்டர்வியூ நடந்தது பாருங்க. கொடுமையிலும் கொடும, பயங்கரமான கொடும ஆக்சுவலி. ஏன் தெரியுமா? அந்த சைட்டு ஓப்பன் பண்ணிட்டு, எனக்கு எதுவுமே குளோஸே ஆகல. இருங்க நான் சப்போஸ் அது லைவ்ல இருக்கான்னு தெரியல அந்த லிங்க்கு. நான் முடிஞ்சா அது இருந்தா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிட்டு அது குளோஸே ஆகல. என்னால வொர்க் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அவன் கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டுட்டான். என்ன கொஸ்டின் தெரியுமா? இருங்க ஃபிக்மாவ நான் உங்களுக்கு காட்டுறேன். நேத்து யாராவது என்னோட பூட் கேம்ப்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். என்ன கொஸ்டின் சொல்லிட்டு. ஐ திங்க் தீபிகா இருந்தாங்கன்னா, ஷி நோ தட். நேத்து நான் வந்து நம்ப பூட் கேம்ப் செஷன்ஸ் 8:30 டூ 9:30 கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ பண்ணேன் அந்த ஃபிக்மா டிசைன. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இவனுங்க எனக்கு அந்த அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே புரியவே இல்ல. அதாவது ஆன்லைன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. கேமராவுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ வந்து மேல பாரு, கீழ பாரு, சைட்ல பாரு அப்படி வச்சுட்டான். ஓகேங்களா? மேல பாரு, சைட்ல பாரு, லெஃப்ட்ல பாருன்ட்டான். 2 மணி நேரம் என்ன எங்கேயும் இப்டி இப்டி நவர கூட விட மாட்றானுங்க. டேய் ஒரு பயோ பிரேக் கூட போ முடியாத என்னடா இன்டர்வியூ இது அப்டின்றேன் நானு. கொஞ்ச நேரம் இடையே போயிட்டா கூட, யுவர் ஃபேஸ் இஸ் நாட் டிடெக்டட். யூ ஆர் வயலேட்டிங் திஸ் இன்டர்வியூன்னு வருது. டேய் என் ஃபேஸ காட்டிக்கிட்டே இருக்கணுமா அந்த கேமராவுல. அது ஆன்லைன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்ல இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபார் யுஐ, யுஎக்ஸ் டிசைனு கொஞ்சம் கொஞ்சமா டஃப் ஆயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வேலைக்கு போக முடியுதோ போயிடுங்க. ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு இனோவேஷன் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஏதாவது குடுத்து விட்டுருவானுங்க. ஓகே. உங்களுக்கு என்னோட ஸ்க்ரீன ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நேத்து குடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டப் போறேன். எஸ். இதுதான்ப்பா. இது வந்துருச்சு. ஓகேவா? இந்த இந்த போர்ஷன் அப்படியே வந்துருச்சு. அத என்னால ஸ்கிரீன்ஷாட்டா எடுக்க முடியல. ஏன்னா, அது வந்து எது எடுத்தாலும் யூ ஆர் வயலேட்டிங் தி இன்டர்வியூ, வயலேட்டிங் தி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டே இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த அந்த கொஸ்டின் கேட்டான். கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில வொர்க் பண்றாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய பேருக்கு பேமெண்ட்லாம் வாங்குறாரு, போயிட்டு வராரு, ஆர்டர கலெக்ட் பண்றாரு, ஆர்டர் போடுறாரு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. அவருக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் ஒண்ணு பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருங்க. ஓகேங்களா? எஃபிஷியன்ட் மேனேஜ் ஹிஸ் ரூட்டு, குயிக் கிரியேட் ஆர்டர்ஸு, குயிக்லி கிரியேட் ஆர்டர்ஸ், பேமெண்ட் மேனேஜ் பண்ற மாரி. போட்ட பிறகு கீழ என்ன பண்ணிட்டான், இந்த மாரி எக்ஸ்பெக்டட் டெலிவரி போட்டு, கீழ வந்து 2 பாக்ஸ் வச்சிருக்கான். ஒண்ணு வந்து அப்லோட் ஃபைலு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ வந்து எழுத்துல எழுதுற மாரி ஒரு இன்புட் பாக்ஸு. அதாவது நம்ம ஃபார்ம்லாம் ஃபில் அப் பண்ணா வரும்ல, இன்புட் பாக்ஸு. அந்த மாரி இன்புட் பாக்ஸ் வச்சிருக்கான். நான் நெனச்சேன் அவனுங்க ஏதோ ஒரு வயர் ஃப்ரேம் ஏதாவது அவனுங்களோட சிஸ்டத்திலேயே ஓப்பன் ஆகும் போலருக்கு. ஃபிக்மா மாதிரி. அத வச்சு ஒர்க் பண்ணுவோம்ன்னு பார்த்தா, அது இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனே ஆவல. அப்பதான் தெரிஞ்சது, இவங்க நம்மள ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ட்டு. ஓகே. அப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் அங்க தான் ட்ரிக்கா ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். இத சத்தியமா ஒண்ணு இந்த இன்டர்வியூ போயிடுச்சுன்னு நெனச்சுக்க வேண்டியது தான். இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்ட்டு, அந்த கீழ வந்து அப்லோட் பண்றதுக்கான ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அத கிளிக் பண்ட்டேன். அத கிளிக் பண்ணிட்டா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது பாருங்க. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன பண்ட்டேன், Figma ஓப்பன் பண்ட்டேன். அதாவது எதனா ஒரு ஃபைல்ல போயிட்டு நம்ம பண்ணுவோமே, இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒண்ணும் கிடையாது. கம்ப்ரஸ் பிடிஎஃப் உள்ள போயிடுவோம். இப்ப 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 நான் இப்போ உட்காந்துட்டேன்னா, இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்படி விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு, இப்படி ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். இத ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால பண்ணி அனுப்புனேன். இல்லன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான் நேத்து இன்டர்வியூ ஸ்வாகா ஆயிட்டுருக்கும். ஓகேவா? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நேத்து. ஆனா மொக்க இன்டர்வியூ ஆனா. அவனுங்க வச்சிருக்கிற அந்த டிவைஸும் நல்லா இல்ல. அவனுங்க பண்ணதும் நல்லா இல்ல. எனக்கு டோட்டலா ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட்
இன்டர்வியூ ப்ராசஸ். இப்போ அதுதான் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஆ ஈஷாந்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்ட்டுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எனக்கு அது எப்படி வைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. நீங்க ஜஸ்ட் Googleல சர்ச் பண்ணி பாருங்க. அ ஆப்டிட்யூட் ஆப்டிட்யூட் ஃபார் என்ன சொல்றது? டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னாலுமே நெறைய கெடைக்கும். பட் ஃபார் யூஐ, யூஎக்ஸ் டிசைனருக்கு ஏதாவது இருக்குமான்றது எனக்கு சத்தியமா ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் பிராக்டிஸ் இதுவரையும் நான் பண்ணதுல ஆப்டிட்யூட் கிடையாது. ஓகே. ஆனா வேற ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. ஃபார் கிராபிக்ஸ். இதோ இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. சப்போஸ் இதுல ஏதாவது பண்ணி பாருங்க. கிராபிக் டிசைன் டெஸ்ட் அந்த மாரி ஏதாவது இதுல போய் படிச்சு பாருங்க. இல்ல ஒரு ஆர்&டி பண்ணி பாருங்க. ஒரு YouTubeல போய் பாருங்க. இந்த மாரி YouTubeல வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். ஆ இப்போ உங்களுக்கு வந்து யாராருக்கெல்லாம் தெரியல, இந்த இது தெரியும். யுஎக்ஸ்எல் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? யுஎக்ஸ்எல். யுஎக்ஸ்எல் யாராருக்கெல்லாம் தெரியுமோ, எஸ்ன்னு மட்டும் போடுங்க. தெரியாதவங்கலாம் நோ மட்டும் போடுங்க. யாராருக்கெல்லாம் தெரியும் யுஎக்ஸ்எல்? விக்னேஸ்வரனுக்கு தெரியும். ரஃபிக்கு தெரியாது. ஓகே. நெறைய பேருக்கு தெரியுது. நெறைய பேருக்கு தெரியல. ஓகே. ஆ எனக்கு தெரிய வேண்டியது ஈஷாந்தி. ஈஷாந்திக்கு தெரியுமா அது? ஏன்னா, அவங்க தான் அந்த கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு. தெரியாது. சூப்பர் ஃபைன். ஓகே. இப்ப உங்களுக்கு தேவையான ஒரு இதுதான் இது. ஒண்ணும் இல்ல. இதுல போயிட்டு ஸ்கில் அசஸ்மென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்களே போய் என்ன பண்ணலாம், எதனா ஒரு ஃப்ரீ கோர்சஸ் இதுல அவைலபிளா இருக்கும். அதாவது டைப்போகிராஃபி, லேஅவுட் டிசைன் அந்த மாரி இதுல ஃப்ரீயா இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரீ தான். ஃப்ரீயா பண்ணி ஒரு 2, 3 டெஸ்ட் எடுக்கலாம் நீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கப்புறம் ஃப்ரீயா எடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ரெஃபர் பண்ணுங்க. யாராவது உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ரெஃபர் பண்ணீங்கன்னா, 7 நாள்லருந்து 12 நாள் ஃப்ரீயா குடுப்பான். மறுபடியும் உட்கார்ந்து எதனா ஒண்ணு ஆரம்பிங்க இதுல. சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? நம்ம டிமென்டில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஎக்ஸ்எல் ஆ இதுல இருக்கிறத சப்ஜெக்ட் ஓரளவுக்கு தெரியும். ஆ யுஐ எல்லாம் படிச்சிருப்பாங்க. நம்ம பிரீமியம் வச்சிருக்கோம் இதுக்கு ஆக்சுவலி. டிமென்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் சாஃப்ட்வேரா இது வாங்கி வச்சிருக்கோம் நம்போ. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கோர்ஸுமே நம்போ அப்பப்போ ஸ்டூடண்ட்ட உட்கார வச்சு என்ன பண்ணுவோம், பிராக்டிஸ் பண்ண வைப்போம். இப்ப ஏதாவது ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படின்னா, உடனே வாங்க ஒரு டெஸ்ட் எழுதுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு டெஸ்ட் எழுதி குடுத்துருவோம். அப்ப டெஸ்ட் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ப ஆளு வந்து உட்காந்து டெஸ்ட் எழுதும்போது அவனுக்கு தெரிஞ்சிரும் எந்த அளவுக்கு உண்மையாலுமே இவரு படிக்கிறாரு. அ எந்த அளவுக்கு ஒரு கதை விடுறாரு அப்படின்றத வந்து நம்ம அத பார்க்கும்போது டெஸ்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிரும் ஆக்சுவலி. இதுக்காகவே நாங்க என்ன பண்ணிட்டோம், இது வாங்கிட்டோம். காசு குடுத்து இது பிரீமியம் சாஃப்ட்வேரா வாங்கிட்டோம் நாங்க. ஓகேவா? எல்லா மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே நாங்க முடிச்சுட்டோம். ஆ ஓகே. பார்த்தா தெரியும். கோர்சஸ்ல எல்லாமே டன்னு தான் மோஸ்ட்லி. எல்லா சர்டிஃபிகேட்டுமே குளோஸ் ஆயிருக்கும் இங்க. எல்லாத்தையும் முடிச்சாச்சு இதுல. அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் டன்னு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம பிரீமியமா வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். டிமெண்ட் இது. ப்ரோ சாஃப்ட்வேர். ஏர்ன்டு பேட்ஜஸ் இதுவரையும் பேட்ஜஸ் இவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறோம். இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம். இப்ப நான் இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இதுல போய் டெஸ்ட் எழுதுவீங்க நீங்க. ஓகே. நேரா போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், டெஸ்ட் எழுத முடியும் உங்களால. அதுக்கு தான் இது. இப்ப நான் போயிட்டு ஒரு இதுல டெஸ்ட் எழுதுறேன்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து ரிசர்ச் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே. இப்ப நான் போய் என்ன பண்ண போறேன், எழுத போறேன். ஓகே. ரிசர்ச்ல இத பத்தி எழுத போறேன்னா, யுஎக்ஸ்எஸ் பத்தி எழுத போறேன். படிக்க போறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, இப்ப சப்ஜெக்ட் இருக்கா? சப்ஜெக்ட்ட படிச்சுட்டு, உடனே உனக்கு என்ன நடக்கும், கீழ டெஸ்ட் வைப்பான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், இங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் குயிஸா? இப்ப நீங்க அழகா அப்படியே அட்டெண்ட் பண்ண போறீங்க. வென் டஸ் ரிசர்ச் ஸ்டாப் பீயிங் யூசர் சென்ட்ரிக்? When you assume your user need to be validate final design, when you attempt to understand user perspectives, when you ask
yourself what, how, why before even action been studied. None of this above. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் சென்ட்ரிக் இல்லாம போகுது. பார்த்தீங்களா? ஸோ உங்களோட ஆன்ஸரு நீங்க என்ன பண்றீங்க? தப்பா போட்டீங்க இப்போதைக்கு. ஓகே. வாட் இஸ் அல்டிமேட் கோல் ஆஃப் யூசர் ரிசர்ச்? யூசர் ரிசர்ச் பண்றதோடைய அல்டிமேட் எய்ம் என்ன? டு கிரியேட் அ யூஸ் எஃபிஷியன்ட், effective user-centric product to solve user problem, to get an overview of product users, study of the competitors. Yes, done. Okay. அடுத்து, which of the following statement is true about the user research? UX research cannot be used to prove or disapprove assumption. UX research provide direct solution to the problems. UX research data needs to be analyzed to arrive at the solution. சூப்பரா பண்ணிட்டேனா? அடுத்து, வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நாட் டூயிங் யூஎக்ஸ் ரிசர்ச்? நீங்க பண்ணாததுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் கேட்டிருக்காங்க. எ ப்ராடக்ட் இஸ் கன்ஃபியூசிங், நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபியூட்டில். யூ குட் நாட் சேவ் லாட் ஆஃப் மணி அண்ட் டைம் அண்ட் மணி. யூ குட் நாட் ஸ்பீட் த டிசைன் ப்ராசஸ். ஆல் தி அபோவ். ஆல் தி அபோவ் தான் இருக்கலாம். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று. வாட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் கேரிங் அவுட் தி யூசர் ரிசர்ச்? Benefit of carrying the user research: help makes design decision and eliminate the personal biases. Aids marketing effort, allows the usability testing and solution to know all the benefit of carrying out of user research. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் உங்களால? ஒர்க் பண்ண முடியும். லைக் ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி வைப்பாங்க. வச்சா வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ செலக்ட் தி கரெக்ட் யூஎக்ஸ் ரிசர்ச் அப்ரோச். செலக்ட் மெத்தடாலஜி, ஐடென்டிஃபை அவைலபிள் ரிசோர்ஸ், கலெக்ட் டேட்டா, அனலைஸ் ஃபைண்டிங்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன். ஸோ அதுக்கான நீங்க தப்பா அட்டெண்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? அது ஏன் அப்படி இல்ல? ஸ்பெசிஃபிக் கோல்ஸு, ஐடென்டிஃபை அவைலபிள் ரிசோர்ஸு, செலக்ட் மெத்தடாலஜி, கலெக்ட் டேட்டா. இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இது மாதிரியான சில இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ புரிஞ்சுதா சாந்தி? இதுல இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள போய் படிங்க. ஓகே. யாராருக்கெல்லாம் இது வந்து ஒரு நியூ இன்சைட்டா இருக்கு? யாராருக்கெல்லாம் இது புதுசா இப்பதான் ப்ரோ நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லன்னு ஃபீல் பண்றவங்கலாம், ப்ரோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, எஸ் குடுங்க பார்க்கலாம். இத பார்த்தீங்கன்னா, அதுக்கான இதெல்லாம் வந்துச்சு பாருங்க. அக்யூரசி, ஆ பிக்சல்ஸ், பாயிண்ட்டு, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். ஒவ்வொரு நாள் நீங்க படிக்கலாம். சரியா? ஜாலியா இருக்கும் படிக்கிறதுக்கு. யுஎக்ஸ் படிக்கிறதுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த மாரிலாம் நெறைய இருக்குப்பா. இன்னும் ரிசோர்ஸ் படிக்கிறதுக்கு. ஓகே. சோ நீங்க யோசிக்கலாம். என்னடா இவருகிட்ட போய் பார்க்குறோம். நம்ப டெய்லியும் வரோம். செஷன் ஒரு ஒரு நாளும் இன்ட்ரஸ்டிங்காவே இருந்துட்டு இருக்கே! அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்லையா? ஸோ தினமும் காலையில வரீங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். புதுசு புதுசா ஏதாவது விஷயங்கள ஷேர் பண்றேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல? இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்காரு தெரியலையே இவரு. அப்படின்னு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது கியூரியாசிட்டி ஏற்படுதா அந்த மாரி? ஈஷாந்தி உங்களுக்கு புரிஞ்சுதா ஈஷாந்தி இப்பதைக்கு? யாரெல்லாம் இந்த கியூரியாசிட்டிய ஃபீல் பண்றீங்களோ, ஜஸ்ட் டைப் எஸ். நெறைய சொல்றீங்க ப்ரோ. நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா இருக்கு. எனக்கே நெறைய விஷயங்கள் நான் எங்க எங்க அகாடமில கூட இந்த மாரி சொல்லிக் குடுக்கல. ஏதோ ஒரு அகாடமி நீங்க படிச்சிருக்கலாம். யாரையாவது மென்டார் கிட்ட படிச்சிருக்கலாம். அவரு இந்த மாரி விஷயத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லையே ப்ரோ! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ இன்னையிலருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஏதாவது அ இது எடுத்து பாருங்க. ஓகே.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு. ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு பாருங்க. ஃபியூச்சர் லேர்ன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. யாராவது சப்போஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோ அண்ட் ட்ரை சம் ஃப்ரீ கோர்சஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. பட் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்க படிச்சிடணும். ஓகே. அதாவது ஃப்ரீயா குடுத்தா கூட கொஞ்சம் டைம் கொஞ்சம் டைம் தான் குடுப்பான். அ சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டான். ஒரு 7 நாள் தான் உங்களுக்கு டைம்னா, அந்த 7 நாளுக்குள்ள முடிக்கணும். அப்படி அந்த 7 நாளுக்குள்ள முடிக்கலன்னா, அவர் என்ன பண்ருவாரு? அத பிரீமியமா மாத்திருவாரு. அவ்வளோதான். "நீ 7 நாளுக்குள்ள முடிக்கல. அதனால நீ காசு கட்டி படிச்சுக்கோ" அப்படின்ருவாரு. ஸோ அந்த மாரி தான் எங்க போனாலும். உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும்போது, அத அக்செப்ட் பண்ணிக்கணும். எடுத்து முடிச்சிடணும். இல்லன்னா, தட் ஒன்ட் பி ஃப்ரீ ஃபார் எனிமோர். அவ்வளோதான் சிம்பிள் சொல்லப்போனா. ஓகே. இப்ப நான் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணேன். நெறைய கோர்சஸ் ட்ரை பண்ணேன். அ பிகேமிங் ஸ்டூடண்ட் அசிஸ்டன்ட்ஸு. ஓகே. நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் இந்த ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது மென்டார்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். இது மென்டார்ஷிப்காக நான் பிராக்டிஸ் பண்ணது. ஓகே. ஆ நீங்க யோசிக்கலாம். இவரு இவரு என்ன பண்ணாரு? எதனால வந்து மென்டார்ஷிப்குள்ள வந்திருக்காரு? நீங்க யோசிக்கலாம். ஓகே. நான் இந்த மாரி நெறைய என்னென்னலாம் என்ன பண்ணிக்க முடியும்? என்னென்னலாம் நான் வந்து ஆ என்னுடைய குரோத்துக்கு நான் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லி நான் உள்ள வந்திருக்கேன். ஓகே. அதாவது மென்டார்ஷிப்குள்ள நான் வரேன்னா, நான் சும்மா வரல. ஆ லைக் அதுக்கான பிராக்டிஸ் போட்டு, அதுக்கான பிளான் போட்டு, ஆ அதுக்கு நான் என்னலாம் தகுதி என்ன படுத்திக்கணுமோ, அதுக்காக தான் நான் அத பண்ணிட்டு தான் நான் உள்ள வரேனே தவிர்த்து, ஐ அம் நாட் கம்மிங் லைக் டி சும்மாலாம் நான் வரல. ஸோ அதோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சு, நான் வந்து என்ன ஒரு மென்டாரா உருவாக்குறதுக்கு எனக்கு என்னலாம் தேவ? என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் நான் குடுக்கணும்? அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்றேன், உள்ள வரேன். ஸோ அதனால யோசிச்சு பார்க்கணும் நீங்க. ஸோ எவ்ரிதிங் வாட் ஐ அம் டூயிங் ரைட் நவ், இட்ஸ் நாட் ஒன்லி அபௌட் மென்டார்ஷிப், நாட் ஒன்லி அபௌட் a business model. I am practically improving myself and giving output, and then only I am coming to teach you guys. நான் ஒண்ணு ட்ரை பண்றேன். எனக்கு அது வொர்க் அவுட் ஆகுது. அப்ப நான் உனக்கு அத வொர்க் அவுட் பண்ண வைக்கிறேன் அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணலன்னா, என்னால உங்களால சொல்லிக் குடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் இட் பாசிபிள்? நான் ஒரு விஷயத்த வொர்க் அவுட் பண்ணாம எப்படி உங்ககிட்ட வந்து நான் சொல்லிக் குடுக்க முடியும்? ஓகே. ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி எப்படி பண்றது? அப்படின்னு கேட்கிறீங்களா? ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டின்றது ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க ஃபிக்ஜாம்ல ஐடியேஷன் யாரெல்லாம் வொர்க் பண்ணியிருக்கீங்க? ஐடியேஷன் யாரெல்லாம் வொர்க் பண்ணியிருக்கீங்க? ஐடியேஷன் யாராவது வொர்க் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? எல்லாம் அட்வான்ஸ் கொஸ்டினா கேட்கிறீங்க. அ 90 நாள் கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா, அதெல்லாம் கத்துன்னு இருந்திருக்கலாம். ஓகே. யாரெல்லாம் நம்ம பாட்காஸ்ட் வீடியோ பார்த்ததுப்பா? யாராவது நம்ம பாட்காஸ்ட் பார்த்தீங்க? HR நவீனுடைய இதுல. ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி நத்திங் பட்ப்பா. நீங்க மீரோ போர்ட்ல உட்கார வச்சு, ஒரு சில ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. லைக் ஸ்டிக்கி நோட்ல எழுதுற மாரி தான். ஓகேவா? இவனுங்க எல்லாம் குழப்பி வச்சிருப்பானுங்க. நீங்க இதுலருந்து கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் கிடைக்குதான்னு சொல்ட்டு. நாங்க வந்து ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். பிராக்டிகலி வி டூ தட் இன் அவர் அகாடமி. ஓகேவா? ஆன்லைன்லயுமே பண்ண வைப்பாங்க. இருங்க நான் அத உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்றதுன்னு சொல்ட்டு. நீங்க கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி பண்ணீங்கன்னா, அது ஈஸிப்பா. கார்ட் சார்ட்டிங் அண்ட் அஃபினிட்டி மேப்பிங். யாராருக்கெல்லாம் அஃபினிட்டி மேப் அண்ட் கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி தெரியும்? யாராருக்கெல்லாம் கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி ஆ
ஐடியேஷன்ல வந்து கார்ட் சார்ட்டிங் அண்ட் அஃபினிட்டி மேப் தெரியும். இதோ இந்த வீடியோ வேணா பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். அனுதீப்து. ஒயிட் போர்டிங் இன் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மீரோ போர்ட்ல பண்றாரு. ஓகே. அவரு மீரோ போர்ட்ல பண்றாரு. ஒண்ணுமே இல்ல. அது எஃபெக்டிவா சார்ட் அவுட் பண்றது தான் உங்களோட வேலை கைஸ். ஓகே. ஷார்ட் பண்றதுன்னா என்ன சொல்றது? நீங்க ஒரு விஷயத்த வந்து பார்ப்பீங்க இல்லையா? அது பேர் என்ன சொல்லுவாங்க? ம். இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாம்பிள் காட்ட ட்ரை பண்றேன். ஃபிக்ஜாம் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்கீங்க இதுவரையும் ஃபிக்ஜாம்க்குள்ள? யாரெல்லாம் ஃபிக்ஜாம்க்குள்ள போயிருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஃபிக்ஜாம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வந்து டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? அதாவது எதுக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி, கொலாபரேஷனு, ஐடியேஷனு எல்லாத்துக்குமே. நீங்க இந்த மேப் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஓகே. ஏற்கனவே பண்ணது தான் இருக்கும். ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறது இருக்கும். ஏற்கனவே பண்ண கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜிஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் இந்த பிரைன் ஸ்டார்மிங் செஷன் தான் வேற எதுவுமே கிடையாது. ஓகே. இந்த பிரைன் ஸ்டார்மிங் செஷன்ஸ வச்சு எப்படிலாம் ஒரு ஒரு டேட்டாவ பிரிக்கிறாங்க. இப்போ நெறைய டேட்டாவ கிளஸ்டரா குடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்டிக்கி நோட்ல போட்டு, எல்லாத்தையும் ஒரு ஒரு குரூப்பா பிரிச்சு போடுறதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபினிட்டி மேப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு நல்ல வீடியோ ரிசோர்ஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஒவ்வொரு கம்பெனிலயும் ஒவ்வொரு மாதிரியான ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி நடக்கும் ஆக்சுவலி. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஷன். ஆ என்ன என்ன நடக்கும்னா, ஒரு 3, 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட். 2வது கொஸ்டினு ஹவ் மைட் வீன்னு சொல்ட்டு. பொட்டன்ஷியல் சொல்யூஷன் டூ தி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ப்ராப்ளம் அது மேக் பண்ணுது? எந்த மாரி இஷ்யூவ மேக் பண்ணுது? அதுக்கப்புறம் அது கிடைக்க போற மெட்ரிக்ஸ் என்ன? யுஎக்ஸ் மெட்ரிக்ஸ் என்ன? அந்த மாரி பிரிக்கிறது தான் ஆ என்ன பொறுத்தவரையும் ம் ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி. எங்க கம்பெனில நாங்க பண்ற ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாரி ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் இதுதான்ப்பா சாம்பிள் பார்த்துக்கங்க. ஓகே. இந்த மாரி கொஸ்டின்ஸ் குடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே. ஹோப் என்னோட ஃபிக்ஜாம் ஓப்பன் அப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் உங்ககிட்ட வந்து கிளஸ்டர்டா ஒரு டேட்டாவ குடுத்துட்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அடுக்குங்க, பிரியாரிட்டைஸ் பண்ணுங்க அப்டி சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பிளானிங்கு, ஒர்க்ஸு, பட்ஜெட்டு இந்த மாரி ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ரிப்போர்ட்டிங்கு இந்த மாரி பிரிச்சு போட்டுருக்காங்க பாருங்க. இதே போல உங்களையும் என்ன பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்டிக்கி நோட்டு. இந்த மாரி ஸ்டிக்கி நோட்ல எல்லாத்தையும் போட்டு, எல்லாத்தையும் அடுக்க சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாரி அடுக்குறதுக்கு பேர் தான் அந்த ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டில ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஓகே. இது நெறைய இருக்கு. நீங்க இதுக்கு மேபி நான் வந்து அதான் சொன்னேன்ல, ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு ஷேர். ஓகே. நான் ஷேர் பண்றேன். மேபி இது ஷேர் பண்றது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ராபபிலி பார்க்கலாம் இருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான் பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸா வொர்க் பண்றீங்கன்றது மட்டும் தான் மேட்டர தவிர்த்து, யாரும் வந்து உங்கள அனலைஸ் பண்ண போறது கிடையாது. ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது பேசிக்கலி. ஓகே. ஸோ யூ ஆர் கோயிங் டூ வொர்க் வித் அ ஐடியா. ஓகே. யூ ஆர் நாட் கோயிங் டூ வொர்க் ஃபார் அ ரிசல்ட். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐடியா ப்ராசஸ்ல மட்டும் வொர்க் பண்ணா போதுமே தவிர்த்து, இங்க யாரும் அதான் சொன்னேன் யுஎக்ஸே அப்படிதான். பேசிக்கலி தேர் இஸ் நோ ஜட்ஜ்மென்டல் ப்ராசஸ். அதாவது இது இப்படி, இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜ்லாம் யாரும் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எப்படி அத வந்து வொர்க் பண்றீங்கன்றது தான் பண்ணணும். அவ்வளோதான். நான் நல்ல வீடியோஸா இருந்ததுன்னா நான் ஷேர் பண்றேன். தெரியல. தாரணி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. பட் அது ஐ டோன்ட் நோ ஹவ் த திங்ஸ் ஆர் ரிலவன்ட் டூ அவர் இதுன்றது. நான் வேற ஏதாவது ஃபாரினர் யூடியூப் வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே.
எஸ் 2, 3 இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லங்க. இப்போ விஷயம் என்ன தெரியுமா? ஆ ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா, உடனே போய் YouTubeல போட்டு பார்த்துடணும். உடனே வந்து என்ன பண்ணிடணும், Googleல போட்டு பார்த்துடணும். ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டினா என்ன? ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டினா என்ன? அத நான் எப்படி வொர்க் பண்ணணும்? நல்ல டெம்ப்ளேட் எங்க இருக்குது? அப்படி சொல்லி நான் என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்டுறணும் Google கிட்ட போயிட்டு. அப்படி அதுகிட்ட இருந்து கிடைக்கலையா, உடனே இருக்கவே இருக்காரு நம்மளோட ஜெமினை. நேரா அவர்கிட்ட போயிடுங்க. இல்ல ChatGPT கிட்ட போங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் இஸ் ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி. அது எப்படி பண்றது? எனக்கு ஐடியா குடுங்க. நீங்க அப்படியே ChatGPT கேளுங்க. வாட் இஸ் ஒயிட் போர்ட் சேலஞ்ச் யுஎக்ஸ் இன்டர்வியூ ப்ராசஸ். இதுகிட்ட கேட்டீங்கன்னா, இவரே உங்களுக்கு சொல்லுவாரு. என்ன பண்றது? என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? இதோ பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. நான் சொன்னது தான். ஸ்ட்ரக்சர் யுவர் அப்ரோச், கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி, ஹைட்ரேட் அண்ட் ரீஃபைன். ஓகே. ஸோ ஒயிட் போர்டு அ இன் யுஎக்ஸ். நான் சொன்னேன்ல, ஐடியேஷன்ல வர டெக்னிக் தான்ப்பா. வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜியும், ஆ அஃபினிட்டி மேப்பும் பக்காவா தெரிஞ்சிடுச்சுன்னா, நீங்க யோசிக்கவே தேவையில்ல. அதுதான் ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி. சொல்றது புரிஞ்சுதா? ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டின்றதுன்னா, மத்த டிசைனர்ஸும் உங்க கூட வந்து வொர்க் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்கஷன் பண்ணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடுக்குறதுக்கு பேர் தான் ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி. நீங்க மட்டும் வொர்க் பண்ண மாட்டீங்க. அ அது உங்களோட கருத்த சொல்லிட்டு நீங்க அத அடுக்கணும் அத. யூ காட் இட்? புரிஞ்சுதா இஷாந்தி? அண்ட் சோ முடிஞ்ச வரையும் ரிசோர்ஸஸ யுட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா? இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்க பண்ண வேண்டியது என்னது? இந்த மாரி யுஎக்ஸ்எல்ல போய் படிக்கலாம். அப்புறம் இந்த மாரி இதோ இருக்கு பாருங்க. கிராபிக் டிசைனருக்கு ஏதாவது ஆப்டிட்யூட் இருக்கா? உங்ககிட்ட அப்படி கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, டிசைன் பிரின்சிபல்னா என்ன? யுஎக்ஸ் லான்னா என்ன? யுஎக்ஸ் லான்னா என்ன? யுஎக்ஸ் லா தெரியுமா? யுஎக்ஸ் லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா? யுஎக்ஸ் லா இருக்கு. அந்த யுஎக்ஸ் லாவ வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு லாவுக்கு எதனா எக்ஸாம்பிள் குடுத்துட்டு, இந்த லாவுக்கு எது கரெக்ட்டா இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. தீஸ் அண்ட் ஆல் தி விஷுவல் ஹைரார்கினா என்னன்னு கேட்பாங்க. கலர் சைக்காலஜினா என்னன்னு கேட்பாங்க. கலர் சைக்காலஜி அதுக்கப்புறம் கலர் வீல் கேட்பாங்க. ஓகே. ஆ கலர் ஹார்மோனி யாருக்கெல்லாம் தெரியும்? கலர் கலர் தியரி, கலர் ஹார்மோனி, ஆ கலர் ஹார்மோனின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சர்டைன் செக்மென்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் தியரி, கலர் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. அனலாக் கலருடைய சாம்பிள் எப்படி இருக்கும்? மோனோகுரோமேட் எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்கு நெறையா. இதெல்லாம் இதெல்லாம் நீங்க படிக்கலன்னு வச்சுங்களேன், தயவு செய்து சொல்றேன் அதெல்லாம் போய் படிச்சிருங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம ஸ்டூடண்ட் டிமெட்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. கலர் சைக்காலஜில எல்லாமே. யுஐ ஸ்டார்ட் பண்ணும்போதே இதெல்லாம் வந்துரும். கரெக்ட்டா இல்லையா? ஆகாஷ், பிரியதர்ஷினி, ரமேஷ், ராம்குமார், நீங்க எல்லாருமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஐ டிசைன் கிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா? எஸ். நான் LinkedIn போஸ்ட்லயும் போட்டிருக்கேன். பட் நம்ப சப்ஜெக்ட்ல எடுப்போம் சிவதர்ஷினி. ஓகேவா? உங்களுக்கு யுஐ கிக் ஆன உடனே வரும். யுஐ டிசைன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு வரும் ஆக்சுவலா. உங்களுக்கு யுஐ டிசைன் ஸ்டார்ட் ஆன உடனே வரும். ஆம், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நம்ம படிப்போம். அ நம்ப கிளாஸ்ல நீங்க டிமென்டில படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யுஐ ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அதுல வந்து எல்லாமே இருக்கும். இந்த எசென்ஷியல் யுஐன்ற சப்ஜெக்ட் அது பேரு. அந்த எசென்ஷியல் யுஐ டிசைனிங்ல எல்லாமே இருக்கும். லைக் இதுதான் அந்த டாக்குமென்ட்டு. கலரு,
கலருக்கு அப்புறம் பிரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷியரி கலர், கலர் ஹார்மோனி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலருக்குமான ஹார்மோனிக்கான எக்ஸாம்பிள்ஸ், லோகோஸு, அப்புறம் கலர் மோட்ஸு, அப்புறம் கலர் சைக்காலஜி தான் கலர் சைக்காலஜி. ஒவ்வொரு கலருக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குன்றது. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய எசென்ஷியல் யூஐல கிடைக்கிற ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டே வந்து கலர் தான். அடுத்து வந்து டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபில என்னென்ன எங்கெங்க படிக்கிறோம்? என்னென்ன மாரியான விஷயங்கள் இருக்கு? எங்க டவுன்லோட் பண்ணணும்? எங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்? எப்படி பிராக்டிஸ் பண்ணணுன்றது. அடுத்து வந்து ஐகானோகிராஃபி. ஓகே. அடுத்து வந்து ஆப்பு. ஆப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், வெப்பு. இப்ப நம்ம நெறைய கவர் பண்றோம். ஆட்டோமோட்டிவ், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டிவி ஓஎஸ் அந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் பேசிக்ஸ். இதெல்லாம் நீங்க இன்னும் பார்க்கல, இதெல்லாம் படிக்கலன்னு வச்சுங்களேன், யாராவது இப்ப நான் காட்டுறதெல்லாம் புதுசா இருக்குன்னு வச்சுக்கங்க. நம்ம பசங்கலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம டிமென்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சப்ஜெக்ட்ஸு. சப்போஸ் நீங்க யாராவது நம்ப பேட்ச் 1 அ ஜாப் கிராக் பண்ற குரூப்ல இருக்கீங்க இல்லையா? நீங்க இதெல்லாம் நான் இதுவரையும் படிக்கல ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செய்து இதெல்லாம் படிச்சிடுங்க. ஓகே. இதெல்லாம் இல்லாம யுஐல கிராக்கே பண்ண முடியாது. இந்த மாரி இன்னும் நெறைய சப்ஜெக்ட் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகே. இன்னும் படிக்காம இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல ப்ரோ. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் நீங்க படிச்சே ஆகணும். இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே இத வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நம்ம டிமென்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நீங்க யாராவது இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, கோ அண்ட் ஸ்டடி திஸ் ரிலேட்டட் டிசைன்ஸ் அண்ட் இன்புட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா, இந்த இன்டர்வியூ கிளியர் பண்றது ஈஸி. எந்த இன்டர்வியூ? இந்த யுஎக்ஸ்ல வருதுல்ல. இந்த யுஎக்ஸ்ல வர்றதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இதான் இன்டர்வியூ கிராக் பண்ற ப்ராசஸ். இந்த இதுலருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. வேற எங்கேயும் புதுசாலாம் உங்களுக்கு நீங்க என்ன தெரியும்னு சொல்றீங்களோ, அதுல தான் கொஸ்டின். காட் இட்? ஓகே. ஸோ லாஸ்ட் 1 வீக்கா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. LinkedIன வந்து எப்படி செட்டப் பண்றது? நாக்ரில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அ ப்ரொஃபைல வந்து ஆப்டிமைஸ் பண்றது? ஓகே. அதுக்கப்புறம் Indeedல எப்படி ஆப்டிமைஸ் பண்றது? அப்படி எல்லாம் பார்த்தோம். ஃபைனலி ஃபைனலி எல்லாமே பண்ணிட்டு, ரெஸ்யூம் எப்படி பண்றதுன்றதுக்கான சாம்பிளும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நெறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லார் கூடயும் நம்ம வந்து ஷேர் பண்ணி, அத டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியட்ல கண்டிப்பா கனெக்ட் பண்ணும்போது பண்ணுவோம். ஒரு ஒன் ஆன் ஒன் நடக்கும் உங்களுக்கு எனக்கும். ஓகேவா? உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆன் ஒன் நடக்கும். அதுல வந்து எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணுவேன். இப்ப பண்ணியிருக்கவங்க எல்லாருமே எனக்கு வந்து ப்ரொஃபைல் அனுப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? ரியலி குட் ஆக்சுவலி. எனக்கு வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கணபதிது வந்துச்சு ரீசென்ட்டா. ஓகேவா? ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈஷாந்திது வந்தது. அப்புறம் ராம்குமார்து வந்தது. ஸோ ஐ காட் ரெஸ்யூம்ஸ் ஃப்ரம் மெனி பீப்பிள். ஓகேவா? இன்னும் யாராவது பண்ணாம இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் டேக் அ டைம் நவ். நீங்க இதுக்கப்புறம் விட்டீங்கன்னா, நான் என்னைக்குமே சொல்லிக் குடுக்க மாட்டேன். இதுதான் டைமு. இந்த 1 வாரம் போச்சுன்னா, அடுத்த வாரம் ஃபுல்லா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அடுத்த வாரம் ஃபுல்லா என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறேன் சொல்லியிருக்கேன்? எஸ், எஸ். ப்ளீஸ் சென்ட் மீ கணேஷ். எஸ். அடுத்த வாரம் நான் என்ன செக்ஷன் எடுக்க போறேன் சொல்லியிருக்கேன்? நான் பேசுறது கேக்குதாங்களா? அடுத்த வாரம் நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறேன் சொன்னேன்னேன். போர்ட்ஃபோலியோ கிரியேஷனு, ப்ராஜெக்ட் சூஸ் பண்றது எப்படி? ஆ கரெக்ட். போர்ட்ஃபோலியோ, ப்ராஜெக்ட் சூஸ் பண்றது எப்படி? பிகன்ஸு, ட்ரிபிளு, ஆம் ஓன் வெப்சைட் பண்றது எப்படின்றது தான் அடுத்த வாரம் ஃபுல்லா கிளாஸ் எடுக்க போறோம். கரெக்ட்டா? எஸ். ஸோ அப்ப வந்து நான் ரெஸ்யூமே இன்னும் பண்ணல ப்ரோ. நீங்க திடீர்னு வந்து இத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க ப்ரோன்னு என்ன கேட்கக்கூடாது. சொல்லிட்டேன். ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா,
அ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோர்சஸ் இதெல்லாம். ஸோ அந்த அந்த போற போக்குல பண்ணிட்டீங்கன்னா சூப்பரு. இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால டூ வெல், பிராக்டிஸ் வெல். ஓகே. அதுக்கப்புறம் இல்லாம கம்யூனிகேஷன் டூ இம்பார்டன்ட் ஃபேக்டர். உங்க யாராருக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ண தெரியுது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. எங்களோட பாட்காஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கனாலுமே தெரியும். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர் சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி சப்போஸ் ஸ்டில் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஜெயான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அந்த பாட்காஸ்ட் வீடியோல. ஓகே. ஷி இஸ் கண்டக்டிங் கோர்சஸ் ஃபார் 2 மந்த். ரியலாவே சொல்றேன். செம்ம ஒர்த் அந்த பொண்ணு. அவங்க பக்காவா எடுக்குறாங்க. ஜெயான்றவங்க. சீரியஸாவே யுட்டிலைஸ் பண்ணறதா இருந்தா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? பக்காவா எடுக்குறாங்க. ஷி இஸ் அ குட் ஒன். யாரெல்லாம் அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்து செக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நெஜமாலுமே பார்த்தேன். அவங்க பக்காவா எடுக்குறாங்க. நானே ஒரு சில டைம்ல பேசாம நம்மளோட கம்யூனிகேஷன போயிட்டு அவங்க கிட்ட பில்ட் பண்ணிக்கலாமான்னு கூட நான் யோசிச்சேன் ஆக்சுவலா. அதுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ உங்க யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா, ஜஸ்ட் சாட்ல பிங் பண்ணுங்க. ஆ காய்ஸ் நீங்க யாராவது வராதவங்க, அதாவது இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறேன் இன்னைக்கு யாரெல்லாம் வராதவங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, ஆ நம்ப செஷன்ல சில நாட்கள் நான் வந்து பார்க்குறேன். தனஞ்செயன், நீங்க வந்து ஒரு சில நாட்கள் வராம விட்டுருப்பீங்க. ஆ கணேஷு, கௌதம் ஆல்வேஸ் தேர். ஆம் ஆகாஷ் ஒரு சில நாட்கள் வருவீங்க, ஒரு சில நாட்கள் லேட்டா வருவீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. பிரியதர்ஷினிக்கு டவுட்ஸ் இருக்கு. ராம்குமார் ஐ திங்க் ரெகுலரா அட்டெண்ட் பண்றீங்க. ஆ சௌந்தர், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலையோ, லைக் கிவின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க இருக்காங்களா தெரியல. ஐ திங்க் கிவின் இருக்கீங்கன்னா பிங் பண்ணுங்க. ஸோ வராதவங்கலாம் என்ன பண்ணுங்கன்னா, வந்தவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்குங்க. ஓகே. சரியா? நோ ப்ராப்ளம் கணேஷ். நோ ப்ராப்ளம். வராதவங்க அ என்ன யாரு அட்டெண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய கான்டாக்ட்ட புடிச்சு, யாராவது வாலண்டியர் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க குரூப்ல போட்டு ஹெல்ப் வாங்கிக்கங்க. எனக்கு இந்த லாஸ்ட் 2 டேஸ் என்ன எடுத்தாங்கன்றத எனக்கு நோட் டவுன் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அந்த நோட்ஸ் எதாவது இருந்ததுன்னா, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. நீங்க அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து கேட்கறத விட, ஃபோட்டோ ஏதாவது நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கூட வாங்கி படிங்க. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆஸ்க் ஆஸ்கிங் ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த போய் கேட்கறதுக்கான ஒரு மனநிலைய உருவாக்கும். ஓகே. நம்ம இங்க யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்கறது இல்ல. நந்தினி சுரேஷ், HTML, CSS லேர்ன் பண்ணணுமா சார்? UI, UX டிசைனுக்கு. ஃபார் ஷூரா நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆமா. ஏன்னா, UI, UX டிசைனர் வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு டெவலப்பருக்கு டிசைன் பண்ணி குடுப்பாரு. அப்போ நீங்க போயி இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியலன்னா, தெரிஞ்சுக்காத போது இந்த ஒரு எலமென்ட் இப்ப சொல்லுவாங்க அவங்க. டிராப் டவுன் மெனு அப்படின்னு சொல்றாங்கன்னா வச்சுங்களேன். உங்களுக்கு டிராப் டவுன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு HTMLல ஃபெவிகான்னு ஒண்ணு இருக்கு. ஃபேவ் ஐகான்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? லேஅவுட்னா என்னது? இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம, ஒரு வெப் வொர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதோ பாருங்களேன் ஒண்ணுமே இல்ல. இது என்னது? இத வந்து எடிட் பண்ணி பாருங்களேன். டைட்டில். ஓகே. டைட்டில் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? பேக்கிரவுண்ட் இருக்கு. ஸ்டைல்ஸ் இருக்கு. கேக் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பேராகிராஃப் போட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப பெருசா அப்படியே எடுத்த உடனே நீங்க எல்லாத்தையும் டைப் பண்ற அளவுக்குலாம் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் கதை படிக்கிற மாரி படிங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எலமென்ட் HTML எலமென்ட்ல என்ன இருக்கு? டாக்ன்னு ஒண்ணு இருக்கு. H1ன்றது என்னது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்போகிராஃபி. Pன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப். இதோ இருக்கு பாருங்க. மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கு, மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். BR அப்படின்னா பிரேக் அப்படின்னு அர்த்தம். பிரேக்ன்னா அடுத்த லைனுக்கு போறது. ஓகேவா?
இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நீங்க கதை படிக்கிற மாரி படிச்சு, படிச்சு, படிச்சு இத ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. காட் இட்? எஸ். ஸ்டோரி படிக்கிற மாரி படிங்க. ரொம்ப புதுசா அப்படியே லைக் எப்படி சொல்றது? அந்த அப்படியே அந்த இத உருவாக்குற மாதிரியோ, இல்ல ரொம்ப டீப் லைன்லாம் பண்ண தேவையே இல்ல. ஓகே. அந்த நீங்க டீப் லைன்லாம் பண்ணவே தேவையில்ல ஆக்சுவலா. ரொம்ப அப்படியே கேஷுவலா படிங்க. கேஷுவலா படிங்க. இது டேக்னா என்ன? H1னா என்ன? H2னா என்ன? டேபிள் டேக்னா என்ன ஒர்க் ஆகுது? ஹெட்டிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்டைல் எப்படி ஒர்க் ஆகுது? கலர்னா என்ன? கமெண்ட்னா என்ன? HTMLல கமெண்ட் பண்ணி விடுறதுன்னா என்ன? அப்படியே சின்ன சின்ன சின்னதா ஸ்டோரி மாரி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. டைம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. நான் இதுக்கு முன்னாடி 4:30 டூ 5:30 ஒரு செஷன் வச்சிருந்தேன். வச்சுக்கங்களா, நம்ம ஃப்ரெஷர் கொஞ்சம் பேர் புதுசா ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி நவீன் குமாரும், ஆம் நவீன் குமார் அண்ட் இன்னும் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார். நந்தகுமார். எஸ் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. இன்னும் நெறைய 2, 3 பேர் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. தீபிகா கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். எஸ். ஓகே. ஐ திங்க் என்னுடைய வேல்யூ செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எப்பதாவது ஏதாவது சரியா கிடைக்காம இருக்கு, சரியா போகாம இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகேவா? என்னுடைய பொறுத்தவரையும் நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்னுடைய ட்ரேட் சீக்ரெட்ஸ் எல்லா ஹை ஃபெசிலிட்டி திங்ஸ் அதாவது என்னுடைய நான் வேலைக்கு போடுறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் போட்டேனோ, அது எல்லாத்தையுமே திருப்பி நான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஆனா அத நீங்க ரியலாவே எடுத்து யூட்டிலைஸ் பண்றீங்களான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்ப சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? ஃப்ரீ கோர்சஸ் பண்றதுக்கு. இந்த இடத்துலலாம் போய் பாருங்களேன். நான்லாம் வந்து தேடி தேடி இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலா. இது வந்து பார்த்தீங்கன்னா, மென்டாருக்காகவே எப்படி சொல்றது? மென்டாருக்காகவே போயிட்டு பார்க்குற மாரி இது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மென்டார்ன்னா யாரு? மென்டார் என்ன பண்ணுவாங்கன்றத அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவே போயிட்டு பார்த்த கோர்ஸ் அது ஆக்சுவலா. அப்போ ஒரு மென்டாருக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நான் எப்படி அவங்க கூட பழகணும்? ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு நான் எப்படி இருக்கணும்? அப்படின்றது எல்லாத்தையும் நான் போய் ப்ராப்பரா படிக்கிறேன். ஏன்னா, ஆ மென்டார் மென்டார் சொல்றது முக்கியம் கிடையாது. அந்த தகுதிலாம் நம்மளுக்குள்ள இருக்கான்றது தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? எனி ஒன் கேன் சே ஐ அம் a மென்டார் அப்படி சொல்ட்டு. பட் அந்த ரியல் குவாலிட்டி ஆஃப் மென்டார்ஷிப்ன்றது இருக்கான்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா இல்லையா? ஸோ, அதனால நான் வந்து என்ன அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்ல வரேன். ப்ரோ இது சொல்றது மூலியமா எங்களுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா ஒண்ணும் இல்ல. நான் என்ன எதுக்காகலாம் நான் நான் வந்து உட்படுத்துறனோ, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தகுதிப்படுத்திக்கிறேன்னு சொல்றேன். அப்போ ஒரு விஷயத்துக்குள்ள நான் போறேன்னா, நான் அதுக்கேத்த மாரி நான் ஸ்கில்டு பெர்சனா மாறிக்கிறேன். நீங்க என்ன வந்து நீங்க யுஎக்ஸ்க்குள்ள போனா, அந்த இடத்துல நான் ஸ்கில்டு பெர்சனா மாறுறேன். நீங்க என்ன மென்டார் பண்ண சொல்றீங்கன்னா, அந்த இடத்துல நான் ஸ்கில்டு பெர்சனா மாறுறேன். அப்போ நீங்க ஒவ்வொரு போர்ஷன்லயும் உள்ள போகும்போது நீங்க என்னவா ஆகணும்? ஸ்கில்டு பெர்சனா மாறணும்னு சொல்ல வரேன். வேற எதுவுமே கிடையாது. ஓகே. யார் யாருக்கெல்லாம் ப்ரொஃபைல்ல வந்து இன்டராக்ஷன் வர ஆரம்பிக்குது? முன்னாடி இருந்தத விட இப்ப எனக்கு ரொம்ப அ இது வந்திருக்கு ப்ரோ. இன்டராக்ஷன் கொஞ்சம் இருக்கு. அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாரு? இன்டராக்ஷன் இருந்துச்சுன்னா, அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருது. எனக்கு LinkedInல வருது, Indeedல வருது, Naukriலருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்க. எஸ். இவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி வரையும் உங்களோட ப்ரொஃபைல்ல அந்த மாரி அதிகமா இம்பாக்ட் இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்காது. இப்போ உங்க ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல விசிபிலிட்டி ஆயிட்டு இருக்குது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஜெக்ட்ல நாலெட்ஜபிளா இருக்கணும். நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும். நல்லா சீன் போட கத்துக்கணும். அதாவது எப்படின்னா, இப்ப யாராவது ஒரு இன்டர்வியூவர் உங்களுக்கு ஃபோன் பண்றாருன்னு வச்சுக்கங்க. "எஸ், எஸ், எஸ். ஐ அம் ராம்குமார் ஹியர். ஐ அம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் சேஞ்ச் நவ்." அவங்க கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும். "எஸ், யாஹ் வாட் கைண்ட் ஆஃப் அ ஜாப் ரோல்?" அப்படியே நீங்க ரொம்ப டீட்டெயிலா கேட்கணும். அவங்க கிட்ட கேட்க கேட்க, ஓகே இந்த பையன் ரொம்ப டீட்டெயிலா கொஸ்டின் கேட்கறான். அப்போ அவன் கண்டிப்பா சூட் ஆவான். அந்த மாரி ஒரு ஃபீல நீங்க குடுத்துட்டீங்கன்னா, த பீப்பிள் வில் கெட் எப்படி சொல்றது? உங்களோட ப்ரொஃபைல பார்த்து கொஞ்சம் லைட்டா எப்படியே இன்ஸ்பயர் ஆகி லைட்டா என்ன பண்ணுவாங்க, உள்ள தூக்கி இன்டர்வியூல ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா
ஆ நாலெட்ஜபிளா இருக்கிற மாரி நடிக்கணும். நீங்க உள்ள போய் கூட நாலெட்ஜபிள் ஆகிக்கலாம். ஆனா, இந்த கிராக் பண்றது தான் விஷயமே. நீங்க உண்மையாலுமே நாலெட்ஜபிளான பெர்சனா இருப்பீங்க. ஆனா, மார்க்கெட்டுக்கு அதுக்கு புரிய வைக்க முடியாது உங்களால. இல்ல தெரியாது. அந்த மாரி ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? ஸோ, அதுக்கு தான் நான் சொல்றேன். ஆ அதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பிராக்டிஸஸ். ஓகே. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும், கைட் பண்ணணும். உள்ள போயிட்டே இருக்கணும். உங்கள நீங்களே வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கணும். இது ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே. ஸோ ஈஷாந்தி கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிரும். ஐ அம் பிலீவிங் ஆன் யூ. ஸோ கைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குடுஸ் ஒரு ஒரு ஸ்ட்ராங் வைப் ஒண்ணு அனுப்புங்க. கண்டிப்பா கிளியர் பண்ற மாரி. ஓகே. ஸோ நல்லா பண்ணுங்க. டூ வெல். ஆல் தி பெஸ்ட் ஈஷாந்தி. நல்லா பண்ணுங்க. ஓகேவா? பிராக்டிஸ் மோர். கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. எது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அவ்வளோதான். வேற யாருக்கெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இல்ல இன்டர்வியூக்கு யாராருக்கெல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு? இல்ல இதுக்கு முன்னாடி வரையும் ஏதாவது கால் வந்து பேசியிருக்கீங்களா? இப்ப அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, போர்ட்ஃபோலியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோக்கு அப்புறம் வேற என்ன பார்க்குறோம் சொல்லியிருந்தோம்? 3 வீக் என்ன பார்க்குறோம் சொல்லியிருந்தோம் கைஸ்? அடுத்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ. 3 வீக் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்? அபௌட் ஃப்ரீலான்சிங். ஓகே சூப்பர். 4த் வீக் அப்ப வந்து சப்ஜெக்ட் நாலேட்ஜ் ஷேர் பண்றேன் சொல்லியிருந்தேன். அதாவது யுஐ, யுஎக்ஸ்னா என்ன? யுஐ, யுஎக்ஸ்ல என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் வரும்? அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா, இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன்ல, இந்த மெட்டீரியல் காட்டினேன் பாருங்க. இந்த மாரி இன்னும் எவ்வளோ மெட்டீரியல் இருக்கு. நீங்க இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது. ஓகேவா? மாக் இன்டர்வியூ வித் உஷா மேம். எக்ஸாக்ட்லி எஸ். சூப்பர். வேற என்ன கொஸ்டின் இருக்கு கேளுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இஸ் தேர் எனி கொஸ்டின் ரைட் நவ்? ஸோ இன்னைக்கு பார்த்த செஷன் மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ HTML, CSS பத்தி ஒரு இன்சைட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கோர்சஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆ UXL பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஜெமினிய நீங்க எப்படிலாம் பயன்படுத்தலான்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். YouTubeல போயிட்டு எப்படிலாம் நீங்க படிக்க ஆரம்பிக்கணுன்றதுக்கான ஒரு செஷன் குடுத்துருப்பேன் லைட்டா. சப்போஸ் இது இங்கேயும் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க NNG குரூப். இவரு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இவரு. ஓகே. ஒரு மிகப்பெரிய என்னது? ஒரு ஒரு ரிசோர்ஸ் பேட்டர்ன் இருக்கிற ஒரு வெப்சைட். இதுல போய் போடுங்க. ஒயிட் போர்ட்ன்னு போடுங்க. ஓகே. இங்க இருக்கு பாருங்க. இதுல போய் படிங்க இஷாந்தி அவ்வளோதான். இதுல போய் இப்ப 2 படிங்க, 3 படிங்க அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டினா என்னன்னு போட்டு படிங்க. இதுல இதுல போய் படிச்சீங்கனாலும் நெறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது ஈஷாந்திக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே தான் சொல்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்டின்னா, நேரா போக வேண்டிய இடம் வந்து NNG குரூப் தான். ஓகேவா? நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்லிருவேன் ஓப்பனா. பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ஒண்ணு, நீங்க உங்கள வந்து தகுதிப்படுத்திக்கணும் அவ்வளோதான். யூ வாண்ட் டூ மேக் யுவர் செல்ஃப் பொசிஷன். சீன் போடணும்னா என்னன்னா,
யூ வாண்ட் டூ மேக் யுவர் செல்ஃப் பொசிஷன் பண்ணிக்கணும். கெத்து காட்டணும். அவங்க நம்மளுக்கு வேல குடுக்கக்கூடாது. நம்ப தான் நான் தான்யா உன்ன சூஸ் பண்றேன்ற இதுல போணும் நம்போ. சொல்றது புரிஞ்சுதா? எனக்கு 3 ஆஃபர் கிடைச்சது. அதுல நீ தான் எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்றத மட்டும் தான் நீ சொல்லணும். புரியுதுங்களா? ஐயா சாமி! நீ என்ன ஜாப் குடுத்தாலும் நான் பண்றேன்யா! அப்படின்னு போய் உட்கார்ந்தோம்னு வச்சுக்கங்க. ஓகே. நம்மளுக்கான ஒரே அடிமை சிக்கி விட்டது அப்படின்னு நெனச்சுருவானுங்க அவனுங்க. ஸோ வி நீட் டூ பி வெரி கான்ஃபிடென்ட். வி நீட் டூ பி வெரி எப்படி சொல்றது? நான் தான் உன்ன சூஸ் பண்ணியிருக்கேன். நீ ஒண்ணும் என்ன சூஸ் பண்ணல அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட நீங்க போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், மார்க்கெட் வந்து நம்பளுக்கு பயப்படும். வடிவேல் கத மாரி தான். அவன் கடை சாத்திட்டு ஓடிட்டான்னா, அவன் வந்து நம்பளுக்கு அடிம. அவன் கடைய சாத்தாம கடைய நடத்திட்டு இருந்தான்னா, அவன் இதுலருந்து நம்ப அவனுக்கு அடிம அப்படின்ற மாரி. ஸோ மார்க்கெட் இப்படிதான். கெத்து காட்டணும்ப்பா நீங்க. கெத்து காட்டணும்னா, கெத்து எப்படி வரும்? கெத்து எப்படி வரும்னா, நீங்க சப்ஜெக்ட்ல நாலேட்ஜா இருந்தா மட்டும் தான் கெத்து வரும். இல்லன்னா நம்மளுக்கு கெத்து வராது. சத்தம் கூட வராது. பிஸ்க் பிஸ்க் பிஸ்க்ன்னு சத்தம் சத்தம் கூட வராது. ஓகே. ஸோ எல்லாம் தெரிஞ்சா தான் வரும். கரெக்ட். எஸ். எல்லாம் தெரிஞ்சா தான் வரும். எஸ். இல்லன்னா சத்தம் கூட வராது. உண்மதான். அதான் நானும் சொல்றேன். ஸோ கரைச்சு குடிங்க. ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரி உங்கள பார்த்து பயப்படும். ஐய்யயோ! இந்த பெர்சனா? அப்படி. சரிங்களா? ஃபயர் ஏத்தணும் நீங்க. இப்ப நான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்றேன்னா என்ன காரணம்? இதான் ட்ரிக்கு, இதான் விஷயம். நீங்க எவ்வளோ பெரிய இன்டர்வியூ வேணா அட்டெண்ட் பண்ணுங்க. அத கிராக் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதான். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் வே. ஆ இன்னொரு வே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆரம்பத்தில நான் இப்ப உங்க ஸ்டேஜ்ல இருந்தேன்னா வச்சுக்கங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு மென்டார் இந்த மாரி கிடைச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு தான் ஒரு மென்டாரும் கிடைக்கலையே அப்பதைக்கு. எனக்கு 2, 3 வருஷம் கழிச்சு தானே ஒருத்தர் கிடைச்சாரு. கரெக்ட்டுங்களா? ஒரு 3 வருஷம் கழிச்சு கிடைச்சவரு எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு என் லைஃப் எப்படி செட்டில் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் சொல்றேன். ஆ மென்டார் ரொம்ப மேஜரான ப்ளே பண்றாங்கப்பா ரோல் ஆக்சுவலா நம்மளுடைய கரியர் லைஃப்ல. ஸோ வி நீட் டூ பி அண்டர்ஸ்டாண்ட் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆக்சுவலி. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்னா, நான் என்ன எதுக்காக சொல்லிக் குடுக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இயர்லியரா இப்பயே தெரிஞ்சுச்சுன்னா, நீ என்ன விட சம்பளம் சம்பளம் அதிகமா வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி 1,10,000 பண்ணிட்டு இருக்கிறேன். இதே 4 வருஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 4,00,000 ரூ. 1,00,000 எக்ஸ்ட்ரா வாங்குறவன்லாம் இருக்கான். அதாவது ஆ நான் என்னோட ஜூனியர் சொல்லலாம். நான் தான் இன்டர்வியூலாம் சொல்லிக் குடுத்தேன். என்னுடைய கம்பெனில தான் ரெக்ரூட்மென்ட் பண்ணானுங்க. நான் தான் அதாவது ப்ராப்பரா சொல்லப்போனா, நான் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப எனக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கங்க. இன்டர்வியூக்கு ரெஃபர் பண்றேன். ப்ரோ எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுத்துட்டாங்க. எவ்வளோ சேலரி குடுத்துருக்காங்கன்னா, ரூ. 1,00,000 குடுத்துருக்கானுங்க. அப்ப எனக்கு சேலரி ரூ. 80,000. டேய் சொல்லிக் குடுத்து எனக்கு என்னடா 80,000 குடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாரி தான். இன்னைக்கு மார்க்கெட் வந்து யாருக்கு எப்படி பூம் ஆகும்னே சொல்ல முடியாது. ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பை லக், பை நேச்சர், பை டிமாண்ட், அ பை பை எப்படி சொல்றது? ம் த வே ஆஃப் அட்டெண்டிங் தி இன்டர்வியூ அண்ட் அவனுங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது எல்லாமே பொறுத்து இருக்குது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? காட் இட்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகேப்பா. நாளைக்கு காலையில வந்து கண்டிப்பா 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வந்து வழக்கம் போல ஈவினிங் வந்துரும் அப்டி சொல்லிட்டு யோசிக்காதீங்க. சண்டேன்றதுனால ஐ ஜஸ்ட் கிவ் அ கேப். ஓகே. கொஞ்சம் நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. மார்னிங்க்கு வந்து ஜாயின் பண்ற அதே குரூப் தான் இப்பயும் ஜாயின் பண்ணியிருக்கு. ஒண்ணும் புதுசா யாரும் ஜாயின் பண்ண மாரி தெரியல. பட் ஒரு சில பேர் புதுசா ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ. ஓகே. சுகன் அண்ட் சிவதர்ஷினி, சதீஷ், ரமேஷ், தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் பிரியதர்ஷினி, நந்தினி, நந்த நந்தகுமார், மணிபாரதி, ஆகாஷ், லக்ஷ்மி, லஃப்னி, ஆ
இன்ஸ்பைர்ட் டிசைன் விஷித்ராவா? ஆர் மோனிகாவா? மோனிகா அண்ட் கௌதம், கணேஷ், கணபதி, இஷாந்தி, தனஞ்சயன், தீபிகா. எஸ். நான் மார்னிங் பார்க்குற அதே பீப்பிள் தான். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் சண்டே ஈவினிங். எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பிங் பண்ணுங்க. ஐ ஹெல்ப் யூ கைஸ். ஓகே. ஆ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகேவா? ஏதாவது வேல்யூவா ஃபீல் பண்றீங்களா இந்த 1 வீக்கு? லாஸ்ட் 1 வீக் வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு? ஆ இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்து உங்களோட LinkedIn ப்ரொஃபைல், நாக்ரி ப்ரொஃபைல், உங்களுடைய Indeed ப்ரொஃபைல், உங்களுடைய கால்ஸ், இன்டர்வியூ ப்ராசஸ் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அத யாராவது கன்சாலிடேட் பண்ணி, யார் யாரெல்லாம் என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத குரூப்ல போடுங்க. ஓகேவா? சில பேர் ஏதாவது டாபிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அத பத்தி அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன டாபிக்லாம் இதுவரையும் பார்த்தோம் அப்படின்றத நீங்க அழகா அந்த லாஸ்ட் 1 வீக்கோட கன்க்ளூஷனா குரூப்ல வந்து ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க் யூ சோ மச் ஃபார் த ஈவினிங் செஷன். ஓகேவா? டெய்லி ஒன் இன்ஸ்பிரேஷன் ஐடியா லேர்ன்ட். தேங்க் யூ. தேங்க் யூ நந்தா. தேங்க் யூ சுகன். தேங்க் யூ so மச். Yeah. Thank you guys. Thank you. Okay. We'll connect tomorrow morning. Okay. Yeah. Thank you guys. Thank you so much. Yeah. Bye.